ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ லைவில் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை. என்ன சண்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு காரணம் முழுக்க பார்த்தீங்கன்னா விக்கல் சக்கரம் தான். ஆனால் வந்து சண்டை வந்துட்டு அதில் வந்து திட்டு வாங்கினது யாருன்னா விஜய பார்வதி. இதில் வந்து விஜய பார்வதியை தப்பு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. விஜய பார்வதி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்துட்டு விக்கல் சக்கரம் கிட்ட இந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடு, எனக்கு பரதநாட்டியம் தெரியும்னு சொல்லியிருந்தாங்க. இவரும் சரி சொல்லியிருந்தார். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு வினோத்தை கொடுத்துரு, வினோத் வந்து பாடுவார், நான் ஆர்டர் கரெக்டாக இருக்குன்னு. இவர் திடீர்னு என்ன பண்ணிட்டார், இல்லை கூட வந்து பிரஜனை சேர்த்துக்கலாம், அவரும் வந்து ஒரு சில பர்ஃபார்மன்ஸ் பண்ணட்டும்னு லாஸ்ட் மினிட்ல ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் மின்சார கண்ணா பாட்டை பாட ஆரம்பித்தாங்க. அமித் பார்கவ், அதுக்கப்புறம் வினோத், இவங்களும் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பித்தாங்க. ஆப்போசிட்டில் வந்துட்டு நம்ம தீபக் இருந்தார். அவங்கள வந்து மின்சார கண்ணான்னு சொல்லிட்டு அவங்கள, ஏன்னா அவங்கள தானே சந்தோஷப்படுத்துறதுக்காக ஆடுறோம், அதனால் பண்ணாங்க. இவர் பக்கத்தில் நின்று இருந்தார், நடுவில் வந்துட்டு போனார். இவர் ஒரு ஆர்டிஸ்ட்டு, சரிங்களா? அவர் வந்துட்டு சரி இவங்க இந்த பக்கம் ஆடுறாங்களே, இவர் அந்த பக்கம் ஏதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் அங்கே விட்டுட்டார். எல்லா பர்ஃபார்மன்ஸும் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய பார்வதி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஜெல்லாக இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். ஏன்னா அவர் வந்து தனியாக நிற்கிறார். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, தீபக் பக்கம் போயிட்டு, ஏன்னா அந்த கெஸ்ட்டுக்காக ஆடும்போது மின்சார கண்ணான்னு அங்கே போயிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் ஒரு பார்த்தா இவர் அந்த பக்கம் நின்றுருக்கார். இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, என்கிட்ட வராமல் மின்சார கண்ணாவே நான் தானே, அது என்ன தீபக் கிட்ட போகிறேன்னு கேட்குறாரு. இதை எங்கே போய் சொல்கிறது, இது என்ன பர்ஃபார்மன்ஸ், இது கெஸ்ட்டுக்காக உண்டான பர்ஃபார்மன்ஸ் இல்லை, இவரை வந்துட்டு அங்கே காமிக்கிறதுக்கு உண்டான பர்ஃபார்மன்ஸா? கொஞ்சமாக திங்க் பண்ண பிரச்சனை. நான் வந்து ஆஹோஹோன்னு நினச்சேன். ரொம்ப மட்டமாக இருக்கார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, நீங்கள் வந்து என்னோடய இதை ஸ்பேஸை வந்து கெடுத்துட்டீங்கன்றாரு. அவங்க சொல்கிறாங்க, சாரி கேட்குறாங்க. விஜய பார்வதி சாரி கேட்டுட்டீங்க, பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க, நானே வேறு மாதிரி திங்க் பண்ணேன், நீங்கள் வந்துட்டீங்க. சரி, என்னால் உங்களோட ஸ்பேஸ் இந்த மாதிரி உங்களால் உங்கள் அந்த பர்ஃபார்மன்ஸை காமிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா அதுக்கு சாரிங்கன்றாங்க. அதெல்லாம் சாரி இல்லை, எடுத்துக்க முடியாது, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து எனக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்கணும்னு. இல்லைங்க, நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட். ஆமாம், நான் ஒரு ஆர்டிஸ்ட் தான், நான் ஈஸியாக ஜெல்லாயிடுவேங்க அப்படின்றாரு. ஜெல்லாயிடுங்கன்னா நீங்கள் கூட ஆயிருக்கலாமே அப்படின்னா நீங்கள் தான் ஸ்பேஸ் விடலன்றாரு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதில் வேறு வந்துட்டு பக்கத்தில் கானாவனத்துக்கிட்ட வேறு சண்டை போட்டாப்புல. ஏன்னா இவர் சத்தம் போட்டு சொல்லவே கொஞ்சம் சைலண்டாக இருங்க, கஷ்டத்தில் உட்காந்துருக்காங்க கானாவனத்தை சொன்னோன்னே அவர்கிட்ட ஒரு சண்டையை போட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் விக்ரம் சொல்கிறார், இல்லை ப்ரோ, இது ஏமல் தான் தப்பு, அவங்க வந்து ஆக்சுவலாக உங்களை சொல்லவே இல்லை, நான் தான் லாஸ்ட் மினிட்ல ஒரு விஷயத்த பண்ணேன், அது இந்த மாதிரி போயிடுச்சு, தப்பாக நினச்சிக்காதீங்க, நைட்டு பேசிக்கலாம்னா கேட்கவும் மாட்டுறாரு. அவர் நான் தான் வந்துட்டு கிங்கு, மற்றவெல்லாம் மங்கின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு போகிறாரு. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நான் வந்து பிரஜன் பயங்கரமான சம்பவத்தை பண்ணோன்னு நினச்சி கடைசியில் எனக்கு 3 நாமம் தான் வந்துச்சு. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இதில் யார் மேலே தப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.